ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ரொம்பவே ஸ்பெஷலான டேன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு கடவுளின் குழந்தைக்கு பிறந்த நாள். என்னடி சொல்ற? யாரு ப்ரோ அந்த கடவுளின் குழந்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற யாரும் இல்லை, நான் தான். ஹலோ ஸோ இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். ஓகே ப்ரோ, எதுக்கு ப்ரோ இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என்னோட லைஃப்ல, அதாவது போன இயருக்கும் இந்த இயருக்கும் கத்துக்கிட்ட 10 லைஃப் லெசன்ஸை உங்க கூட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். உன்னை இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன், உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிட்டாங்க. கண்டிப்பா நான் சொல்ற ஒவ்வொரு கோட்டும் சரி, ஒவ்வொரு லெசன்ஸும் சரி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்க லைஃப்ல நீங்க அதை எடுத்துக்கிட்டு கண்டிப்பா உங்க லைஃப்பை நீங்க இம்ப்ரூவ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Hey guys, this is Grow with Tarun. Let's grow together. First one வந்து money is a biggest asset. When you have a more money in your pocket, you have a lot of confidence. உங்ககிட்ட எப்போ அதிகமாக பணம் இருக்கோ அப்போ உங்ககிட்ட கான்ஃபிடென்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இது நான் எப்போ ஃபீல் பண்ணேன்னா, ஆக்சுவலாக நாங்கள் ஒரு கஃபே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு லம்சம் அமௌண்ட் வெளியே வாங்கியிருந்தோம். அந்த லம்சம் அமௌண்ட்டு என்கிட்ட இருக்கும்போது எல்லா முடிவையும் தைரியமாக எடுப்பேன். வானம் தானே போனால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் எடுப்பேன். ஸோ அப்போது இருந்த கான்ஃபிடென்ட், அப்போ இருந்த அருண் எல்லாமே வேறு இப்போவும் அதே மாதிரி தான். ஸோ பணம் தர கான்ஃபிடென்ட்டை விட வேறு யாருமே உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட்டை கொடுக்க மாட்டாங்க. பணம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய சொத்து. ஸோ இதை நான் கற்றுக்கிட்ட ஃபஸ்ட்டு லைஃப் லெசன்ஸ். நிறையா பணம் இருக்கும்போது மதிப்பும் நிறையா இருக்கும், மரியாதையும் நிறையா இருக்கும். 100 சவரனுக்கே பணம் இருக்கு. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு, தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுடுங்க. எப்படியா எவடா ரெண்டு சர்பத்தை வாங்கிட்டு வாடா, சீக்கிரம் ஓடு ஓடு. ரெண்டாவது லைஃப் லெசன்ஸ், டோன்ட் அட்டாச்டு பீப்புள் வித் எமோஷ்னலி. ஸோ யார் கூடயுமே எமோஷ்னலாக அட்டாச் ஆகாதீங்க கைஸ். ஏன்னா அந்த பிரிவு உங்களுக்கு ரொம்ப வலியை கொடுக்கும். ஸோ அதனால யார் கூடயும் அட்டாச் ஆகாதீங்க. நான் போன வருஷம் சொன்னதான் இந்த வருஷமும் சொல்ல போகிறேன். எனக்குள்ளே இருக்கிறவன் என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னான், ரொம்ப கேர்ஃபுல்லாக கேளுங்க. நம்மளோட லைஃப் ஒரு பஸ் மாதிரி. நம்ம பஸ்ஸோட கண்டக்டர் தான் அப்பா அம்மா, ஐ மீன் கண்டக்டர் டிரைவர், அப்பா அம்மா அவங்க நிரந்தரமாக இருப்பாங்க. மற்றபடி நம்ம பஸ்க்குள்ளே ஏற காதலும் சரி நட்பும் சரி ஒவ்வொரு ஸ்டாப்பில் அவங்க பாட்டுக்கு இறங்கிடுவாங்க. இந்த ஒரு புரிதல் இருந்தால் உங்களால் லவ் ஃபெயிலியரும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும், ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெயிலியரும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அதாவது இந்த பீரியட் ஆஃப் டைம் அவன் என் கூட இருந்தான், அவன் என் கூட லைஃப் லாங் வரமாட்டான், ஐ அக்செப்ட் அப்படின்ட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போயிடணும். ஏன்னா நம்ம லைஃப் லாங் யாருமே நம்ம கூட வரமாட்டாங்க கைஸ். அதனால யார் கூடயுமே எமோஷ்னலாக அட்டாச் ஆகாதீங்க. உங்க லைஃப்ல எப்ப யாரை எந்த ஸ்டாப்ல ஏத்தணும், எந்த ஸ்டாப்ல இறக்கி விடணும் அப்படிங்கறத கரெக்டா இருந்துக்கோங்க. யார் கூட எமோஷனலா அட்டாச் ஆகாதீங்க, ஜாலியா இருங்க. மூணாவது, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது தைரியமா பண்ணுங்க கைஸ். அதாவது இது நான் இப்ப ரீசெண்டா தான் கத்துக்கிட்டேன். எனக்கு முன்னாடி ஒர்க் போயிட்டு இருந்தேன், திடீர்னு ஒரு கஃபே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுது, ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடுத்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுது, ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு என்ன பிடிக்குதோ அது தைரியமாக பண்ணணுங்கிறது ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா நான் இது பண்ணும்போது இது நடக்குமா நடக்காதா, ஓடுமா ஓடாதா, உனக்கு முடியுமா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, யார் யார் என்ன கேள்வி கேட்பா, லாட் ஆஃப் தாட்ஸ். நான் பாட்டுக்கு ஐயோ அங்கே விட்டேன்னா இங்கே இது அங்கே விட்டது நடத்து பார்த்துக்கலாம், ஃபெயிலியர் ஆச்சுன்னு என்ன நான் தானே பேர் பண்ண போகிறேன். அதாவது என் வயசு இன்னையோட 23 எத்தனை வயசு எனக்கு கடவுளே, 2003 போகிறேன். அப்போ 4 இப்போ 4 24 25 21 ஏஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு இன்னையோட 21 ஏஜ் கம்ப்ளீட் ஆகி 22 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ எனக்கு இந்த 22 வயசுல பெரிய பெரிய ரிஸ்கெல்லாம் எடுத்தாதான் நான் என்னோட 50வது வயசுலயோ சரி, இல்லை ஒரு 40 20 30 அந்த வயசுல கொஞ்சம் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக இருப்பேன். ஸோ நான் எடுக்கிறலாம் சாதாரண ப்ராப்ளம் கிடையாது, ஒன்லி நான் ப்ரீமியம் ப்ராப்ளம் தான் எடுக்கிறேன். அதாவது இந்த மாதிரினா 3 வருஷத்துலேயே படித்து முடிக்க வேண்டிய காலேஜை நான் 5 வருஷம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் பண்ண ப்ரீமியம் ப்ராப்ளம்னால.
ரெண்டாவது இப்போ நான் வேலையை விட்டுட்டேன். 60,000 ரூபா வந்து பர்சனல் லோன் மட்டுமே இருக்கு. அது இல்லாமல் 28,000 ரூபா மொபைல் லோன் இருக்கு. அது இல்லாமல் வீட்டுக்கு 1.5 லட்ச ரூபா கடன் இருக்கு தனியாக. இது இல்லாமல் அம்மா நகை திருப்பிட்டேன், அது எப்படியோ திருப்பிட்டேன் எல்லாம் சேர்ந்து. ஸோ இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இவ்வளோ ப்ராப்ளம்ஸையும் நான் ஒரு கஃபேவும் ரன் பண்ணியிருக்கேன், ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் ஒரு டிஜி ஏஜென்சியும் ரன் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு இன்ஃப்ளூயன்சர் அக்கௌண்ட்டும் ரன் பண்ணிருக்கேன், ஒரு யூடியூப் சேனலும் ரன் பண்ணிருக்கேன். ஸோ எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் தைரியமாக பண்ணிட்டு இருக்கேங்கள ரொம்ப பெருமைப்படுறேன். இது உண்மையிலே என்ன நினச்சி பெருமைப்பட வேண்டிய விஷயம்தான். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை தைரியமாக பண்ணுங்க. எந்த ஒரு முடிவையும் தைரியமாக எடுங்க. இந்த ஏஜில் உங்களுக்கு லாஸ் ஆச்சுன்னா ஈஸியாக பேர் பண்ணிக்கலாம். உழைக்கிறதுக்கு உடம்புல தெம்பா இல்லை, ஸோ பார்த்துக்கலாம், இறங்குங்க. 4வது, பி லவ் வித் யோர் செல்ஃப், நாட் எவ்ரி ஒன். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 2வது மாதிரி தான். அதாவது எல்லாத்தையுமே லவ் பண்ணி அவங்க எனக்கு கேர் காட்டணும், அவங்க எனக்கு இது பண்ணணும், அவங்க எனக்கு அது பண்ணணும், அதெல்லாம் எதுக்கு? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் லைஃப்பை வாழுங்க. உங்களுக்கு முதல்ல உங்களை பிடிக்கணும். மற்றவங்க வந்து என்னை லவ் பண்ணணும்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்களே உங்களை லவ் பண்ணி ஜாலியாக இருங்க. ஏன்னா இப்போ எல்லாருமே லவ் அப்படிங்கிற விஷயத்த அவங்க கிட்ட கிடைக்கும், இவங்க கிட்ட கிடைக்கும், அப்படி எப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கிடைக்கிற லவ்வை நம்ம விட்டுருவோம். ஸோ அதை எதுவும் தேடாம உங்களை நீங்க லவ் பண்ண கத்துக்கோங்க. ஐ லவ் யூ அருண், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். தப்பாகுதுண்ணா. பி ஹம்பிள் கைஸ். அதாவது தலக்கணம் இல்லாம உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா தாராளமா போய் தெரியலன்னு கேளுங்க. கத்துக்கிறீங்கன்னா தாராளமா போய் கத்துக்கோங்க. நான் தான், என்னைக்குமே நான் தான், நான் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கெல்லாம் வந்துடாதீங்க கைஸ். தலக்கணம் பிடிச்சா கண்டிப்பா லைஃப் பார்த்தீங்கன்னா டோட்டலா மாறிடும். பாசிட்டிவா மாறாது, நெகட்டிவா மாறிடும். ஸோ என்னைக்குமே தலக்கணம் பிடிச்சிக்காதீங்க. என்ன போட்டு தாண்டா அப்புறம் நீ இதை போட்டிருக்கிற. பி ஹம்பிளா இருங்க, பி கைண்டா இருங்க. எல்லாத்துக்கிட்டையும் பார்த்து ரெஸ்பெக்டா பேசி பழகுங்க. ஏன்னா நிறைய பேர் ஃபோனவே பார்த்துட்டு இருக்கோம், பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட கூட பேச மாட்டேங்கிறோம். ஸோ நல்லா பேசி பழகுங்க. 6வது, யாரு மேலேயும் வன்மம் வச்சுட்டு தெரியாதீங்க. ஐயா எல்லாம் சம்பாதிச்சு நல்லா இருக்காங்களாமே. ஒருத்தவங்களை விட வளர்ந்துட்டு போறோன்னா தாராளமா வளர்ந்துட்டு போகணும்னு விட்டுருங்க. அதை விட்டுட்டு இவெல்லாம் எப்படா நல்லா இருக்கான், வயிறு எரியுதுடா லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ், நட்டுல வச்சு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்க மென்டல் பீஸ் தான் போகும். ஸோ இந்த மாதிரி ஃபீல் பண்ணாம உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணுங்க. அவனால என்ன முடியுதோ அதை அவன் பண்ணிட்டு போறான்ட்டு கேஷுவலா எடுத்துட்டு ஜாலியா இருங்க கைஸ். என்னைக்குமே ஒரு பெரிய முடிவெடுக்க பயப்படாதீங்க கைஸ். மிஞ்சி போனா என்ன பணம் போகும், பொருள் போகும், நட்பு போகும், காதல் போகும், அவ்வளோதான், உயிரா போகுது. ஸோ என்ன பண்ணணும்னு தோணுதோ, இந்த முடிவெடுத்தா இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக எடுங்க. தப்பாயிடுச்சுன்னா பார்த்துக்கலாம். டோன்ட் அக்செப்ட் யுவர் ஃபெயிலியர். என்னைக்குமே நீங்கள் தோத்துட்டீங்கன்னு நினைக்கக்கூடாது. அதாவது நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனே இதுதான், என்றைக்குமே உங்கள் தோல்வியை ஒத்துக்காதீங்கன்ட்டு. இப்போது நான் அதே தான் சொல்கிறேன், என்றைக்குமே நீங்கள் தோத்துட்டீங்கன்னு ஒத்துக்காதீங்க. நீங்கள் இப்போ தோத்துட்டீங்க, ஆனால் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு 0.01% இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஜெயிப்பீங்க. ஸோ இதை நான் எல்லாமே லாஸ்ட் வீடியோவில் சொன்னதே தான் நான் இப்போவும் சொல்கிறேன், புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ என்றைக்குமே தோத்துட்டேன்னு மட்டும் ஒத்துக்காதீங்க கைஸ். 9வது, தாழ்வு மனப்பான்மை. நான் சின்ன வயசுலலாம் எப்படி இருப்பேன்னா, இப்போ ஸ்கின் பிளாக்கா இருக்கா, ஐப்ரோ ஒட்டி இருக்கா, நான் சிரிச்சா என் பல்லு பார்த்தீங்கன்னா அது டிஃப்ரெண்டா இருக்கும். காட்டலாம் இங்க இருக்கா, இது டிஃப்ரெண்டா இருக்கும். இதெல்லாம் நினைச்சிட்டு ஏன் நமக்கு மட்டும் இந்த மூஞ்சி வந்திருக்கு, ஏன் நமக்கு மட்டும் பல் இந்த மாதிரி இருக்கு, ஏன் நமக்கு மட்டும் இந்த ஐப்ரோ இப்படி இருக்கு, நம்மளை எந்த பொண்ணுமே பிடிக்காதோ, நம்ம ஒரு மாதிரி நெகட்டிவ் தான், நமக்கெல்லாம் எதுவுமே அமையாது. இப்போ யாராவது எங்கேயோ ஜெயிக்கிறாங்கன்னா நான் அப்படியே ஒரு மாதிரி டவுனா ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன். அந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கு இல்லையா, அது எனக்கு ஒண்ணுக்கிட்டே இருக்கும், என்னை முன்னேறவே விடாது. இல்லடா நீ இப்படிதான், நீ தயவு செய்து அதெல்லாம் பண்ணாத அப்படின்ட்டு ஒரு மாதிரி கஷ்டப்படுத்திட்டே இருக்கும் என்ன. ஏதோ ஒரு அழகான பொண்ணோ இல்லை யாரோ ஒருத்தவங்க போறாங்கன்னா அவங்கள பார்க்க கூட தோணாது. ஏன்னா என்னோட அந்த தாழ்வு மனப்பான்மை அப்படியே என்னை குறுகி நிக்க வைக்கும். 10th கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வேற ஸ்கூல் சேர்ந்தேன் இல்லையா, 11th 12th. அங்கதான் அந்த தாழ்வு மனப்பான்மையை நான் உடைச்சேன். என்கிட்ட எதெல்லாம் நெகட்டிவா இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணணும், அது எல்லாமே அழகா இருக்குன்ட்டு அங்க இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் சொன்னாங்க. உண்மையிலே இப்படியும் கேர்ள்ஸ் இருக்காங்க அப்படின்னு எனக்கு புரிய வச்சது பாத்தீங்கன்னா அந்த 11th 12th ஸ்கூல் தான்.
சொல்லப்போனால் இம்மெச்சூர்டாக இருந்த பையன் அந்த 11th 12th போய் தான் மெச்சூர்டான பையனாக மாறிட்டேன். ஓரளவு தான் மெச்சூர்டு, ஓகேவா, அதையும் சொல்லிடுறேன். மெச்சூர்டான பையனாக மாறிட்டேன். ஒரு பொண்ணை எப்படி பார்க்கணும், ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணும்ட்டு ஒரு பொண்ணே எனக்கு டீச் பண்ணுது. யாருக்காச்சும் இந்த மாதிரி அமையுமா? எனக்கு அமைஞ்சுது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, தாழ்வு மனப்பான்மை நம்மளை கொன்றும். 10வது லேர்ன் நியூ ஸ்கில். அதாவது புது புது ஸ்கில்லை கற்றுக்கோங்க கைஸ். இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மணி வந்து ஒன் டைப் ஆஃப் மணி தான் ஏர்ன் பண்ண முடியுங்கிறது கிடையாது. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை தமிழன் டிஜி ஏஜென்சி. எங்கள் பர்சனல் பிராண்டிங், ப்ரொமோஷன், வீடியோ எடிட்டிங், கண்டென்ட் கிரியேஷன் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் இங்கே கொடுக்குறேன். நீங்கள் ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணி நீங்கள் அதை சேல் பண்ணலாம் ஈஸியாக. எக்ஸாம்பிள், இப்போ வீடியோ எடிட்டிங் ஸ்கில்ஸ் தெரியும்னா தாராளமாக உங்கள் எடிட்டிங் ஸ்கில்லை நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வேணும், என்ன ஏதுங்கிறத நீங்களே மேக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ். எல்லோரும் நான் நல்லா இருக்கணும்னு வேண்டுங்க. கோயிலுக்கெல்லாம் போங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஹெல்த்தி பேபியாக வளருங்க. லைஃப்பில் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் பார்த்துக்கலாம். நான் இருக்கேன், கடவுள் இருக்கார், எல்லோரும் இருக்காங்க. ஸோ என்றைக்குமே நல்லா இருக்கணும். இன்றைக்கி கடவுளின் குழந்தைக்கு பிறந்த நாள். ஸோ எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. யாரும் யார் மேலேயும் கோவப்படாதீங்க, யாரும் யார் மேலேயும் வன்மத்தை காட்டாதீங்க. ஓகேங்களா? சும்மா விளையாட்டுக்கு பேசினேன். அப்படி சீரியஸாக நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த 10மே உங்களால் எடுத்துக்க முடியலன்னா ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க. கோவம் மட்டும் படாதீங்க. அது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.